யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவன் அவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மே ராமகண்டரண்டே எழுத்தினாள். நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கு தருகை நீண்ட தைரதன் தாந்தரம் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே. வான் நின்று எழுந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் ஈரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மேலெடுக்கந்து இத்த கடல்வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமனென்னும் செம்மை சேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே ராமநாமவராணன ஓம் நமயிதி. எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கம். ராமர் தோத்து போய் ஆஞ்சநேயர் போய் கையை கட்டிட்டு நிற்கிறார். இது பின்னால் வருது. எல்லா தேவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் திருநாமத்தினுடைய மகிமையை ஆஞ்சநேயர் உணர்த்துறார். அப்போ நாம் இதிலேருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? ராமாயணத்தில் பெருமாளை நினைக்கணும், பெருமாளை விட பெருமாளுடைய திருவடியை சரண் புகணும். திருவடியை சரண் புகுவதற்கு நமக்கு சுலபமான வழினால் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டியது. அப்போ பெருமாளுடைய திருநாமத்தை சொல்வதற்கு எந்த வகையான தகுதியோ எந்த சாஸ்திரமோ நேரமோ எந்த வரமுறையும் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ திருநாமத்தை உச்சரிக்கிறோமோ, ராமநாமத்தையோ அல்லது நமக்கு பிடித்த எந்த இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க நமக்கு இறைவனுடைய சக்தி பெருகும். இதை சம்பாதி மூலமாக விளக்குறார். இன்றைக்கி 3 காட்சி பார்க்கலாம். ராமன் நேரடியாக உதவி பண்ணது ஒரு இடம், பல இடங்கள் வரும். ராமனுடைய திருவடியினுடைய பெருமையினால் அகலியுடைய சாபம் நீங்குது. ராமனுடைய திருநாமத்துடைய பெருமையினால் சம்பாதிக்கு இறகு முளைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோன்னா பெருமாளை அடைவதற்கு முதல்ல திருநாமத்தை உச்சரிக்க நம்ம பழகணும். அப்புறம் அவனுடைய திருவடியுடைய நிழலில் ஆண்டணும். அப்புறம் பெருமாளோட ஐக்கியமாகணும். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவளுடைய திருவடியை சீக்கிரம் பிடிச்சிடலாம். பெருமாளுடைய திருவடியை பிடிச்சாச்சுன்னா பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாயிடலாம். இது ராமாயணம் காட்டக்கூடிய வழி. இது அதே மாதிரி மகாபாரதத்துலேயும் வரும். அதனால தான் சகஸ்ரநாமத்தில் சொல்லும்போது ஆயிரக்கணக்கான நாமங்களை பீஷ்மர் சொல்கிறார். பெருமாளை கண்ணனுடைய அவன் கேட்குற ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம் பக்கத்தில் பெருமாள் இருக்கார். அவருடைய திருவடியை பிடிச்சாவே போதுங்கிறார். நான் எப்படி பிடிக்கிறதுன்னு அர்ஜுனன் கேட்குறான். நீ பெருமாளை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குது. அந்த நாமங்களை சொன்னால் பெருமாள் தன்னாடி திருவடி கிடைக்கும். பெருமாளுடைய திருவடியை பிடிச்சாச்சுன்னா நமக்கு எல்லா காரியமும் நடக்கணும். பற்றுக பற்றற்றான் பாதம். இந்த திருவடிக்காகவே 10 பாட்டு எழுதினார் வள்ளுவர். இறைவணக்கத்தில் முதல்ல சொல்கிறார், அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது போனால் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவார். எல்லாம் திருவடியை பற்றி தான் சொல்லுவார். இறைவனுடைய திருவடியை பிடிச்சாச்சுன்னா எந்த வகையான கஷ்டமும் இருக்காதுன்னு. அந்த திருவடியை பிடிக்கிறதுக்கு உபாயம் என்னன்னு கேட்டால், வழி என்னன்னு கேட்டால் அந்த திருநாமம் தான். இதை சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே இப்போ யார் ஒவ்வொரு திசையும் காட்டியாச்சு. இந்த பக்கம் ஒருத்தர் போகிறார், இந்த பக்கம் படப்படையாக ஒவ்வொருத்தர் போகிறாங்க. தென் திசையில் இப்போ ஜடாயு சம்பாதி சொல்கிறார், அண்ணா என்னுடைய தம்பி ஜடாயு என்ன சொன்னார்னு கேட்டார். என்ன ஜடாயு தான் ஐ விட்னஸ், பிடிச்சிட்டு போனதை பார்த்தவர் ஜடாயு தான். அவர் சொன்னார் தென் திசை பக்கமாக தான் போனதா சொன்னார் அப்படின்னார். அப்போ தென் திசையை காட்டுறார்.
அந்த மலை மேலே வந்து தென் திசையில் பார்க்குறாங்க, பெரிய கடல் இருக்குது, சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை கடந்து போகிறதுக்கு யாரால் முடியும்? சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும். இருக்கிறது பெரிய வானரப்படை. இன்னொன்று இந்த நேரத்தில் என்ன ஒன்று பார்க்கணும். இந்த ராமநாமம் சொன்னாங்கல்ல எல்லாரும், சம்பாதி இதெல்லாம் இதானதில்ல. இந்த ராமநாமத்துடைய கோஷத்தில் ஆஞ்சநேயர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இவர் ராம் ராம் ராம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதில் கலந்துக்கவே இல்லை அவர். சுக்ரீவன், இந்த ஆஞ்சநேயர், லக்ஷ்மணர் எல்லாரும் இந்த பக்கம் ஒருத்தர் போகணும், அந்த பக்கம் போகணும், அப்படி எல்லா திசைகளுக்கும் 4 திசைகளுக்கும் சொல்கிறாரு. தென் திசைக்கு யாரை போகணும்னு சொன்னப்ப யார் போகலான்னு கேட்குறார் ராமர். ஒருத்தன் எந்திரிச்சு சொன்னான், நீலன் எந்திருந்து சொன்னான், நான் போவேன்னார். சரி, எப்படி போவேன்? எப்படியாவது கடலில் நீஞ்சி அடித்து போயிடுவேன். அப்புறம் வர்றதுக்கு என்னால் முடியாதுண்ணா. என்னால் போக முடியும், வர முடியாது. இதே மாதிரி மகாபாரதத்துலேயும் வரும். மகாபாரதத்தில் சக்கர யுகத்தை விழிச்சுட்டு அபிமன்யு உள்ளே போயிடுவான். போகிறதுக்கு தெரியும், வர தெரியாது. இப்படி சில பேர் பிரச்சனைக்குள்ளே கிடுக்கிடுன்னு உள்ளே போகுது, நான் செய்கிறேன்னு தலையிட்டுடுவான். தலையிட்டுட்டு திரும்ப அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர தெரியாது. இது மனுஷனுக்கு உண்டான சுபாவம், நமக்கும் உண்டு. எல்லோரும் பெரிய பஞ்சாயத்து பண்ணுறேன்னு உள்ளே போயிடுவான். இருக்கிறத மேற்கொண்டு சிக்கலாக்கிட்டு வர தெரியாமல் முழிச்சுன்னு இருப்பான். நான் என்ன பண்ணுறது அப்படிமா? என் வாழ்க்கையில் அது உண்டு. நான் அடிக்கடி விளையாட்டாக சொல்கிறது உண்டு. எனக்கு யாருமே கெடுதல் பண்ணதில்லை, நான் விளையாட்டாக சொல்லுவேன். ஒன்று நான் உதவி பண்ணுறேன்னு போய் ஒரு சிக்கலில் நான் மாட்டிக்குவேன். இல்லாட்டி எனக்கு உதவி பண்ணுறேன்னு ஒருத்தன் வருவான், அவன் என்ன சிக்கலில் மாட்டி விட்ருவான். ஒரு 1000 ரூபா கடன் இருக்குது, நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு ஒருத்தன் வருவான். வந்து என்கிட்ட 500 ரூபா, எனக்கு 500 ரூபா இருக்குது, இன்னொரு 500 ரூபா இருந்தால் போதும், நான் இந்த வழியில் போனால் பரவாயில்ல, உங்களுக்கு இன்னொரு 500 ரூபா கிடைச்சிடும்னு சொல்லி எனக்கு மேற்கொண்டு இந்த 500 காலி பண்ணிட்டு இன்னொரு 2000 ரூபா கடன் ஆக்கிட்டு போயிடுவான். இப்போ எனக்கு உதவி பண்ணுறேன்னு வர்றவனால ஏற்படுற உபத்திரவமும், நான் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணுறேன்னு போகிறதுனால வர்ற உபத்திரவம் தான் ஜாஸ்தி. அதான் சொல்லுவான், தீர்த்தும் நன்றும் பிறர் தர வாராடு. அதே மாதிரி அப்போ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து, இதெல்லாம் ராமாயணத்தில் இருக்குது, இது நம்ம அனுபவத்தில் வரும்போது தெரியும். இப்போ சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். யாருன்னு உடனே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியான இதை சொல்கிறான். எனக்கு பெரிய சாமர்த்தியம், நான் கெட்டிக்காரன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்கிறான். ஆனால் யாருமே இல்லை. இப்போ ஜாம்பவான்கிறவர் கரடி கூட்டத்தினுடைய தலைவர், அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பேசுகிறதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு, விஷயம் தெரிஞ்சவன் பேச மாட்டான். இந்த பாரு, எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆஞ்சநேயர் பாரு ஒரு ஓரமாக அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கார். நாமெல்லாம் ஒன்றும் தெரியாத நாமெல்லாம் என்னால் முடியும், அது முடியும், இது முடியும் நாம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த ஆஞ்சநேயர் அங்கே தியானத்தில் உட்காந்துருக்காரே, அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூட்டமாக போய் ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஆஞ்சநேயரை, தியானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை கலைத்து தென் திசை. அப்போ கேட்குறார் ஆஞ்சநேயர், என்ன முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாரும் அப்படிங்கிறார். எல்லா திசைக்கும் முடிவு பண்ணியாச்சு. இந்த திசைக்கு இவர் போகிறார், இந்த திசைக்கு ஜாம்பவானுடைய தலைமையில் ஒரு பலை போகுது, இந்த திசைக்கு சாம்பன் தலைமையில், இப்படி எல்லா திசைக்கும் போகிறோம். தென் திசையில் பார்க்கும்போது பெரிய சமுத்திரம் இருக்குது, கடல். அதை தாண்டி போய் அங்கே ஒரு இலங்கைன்னு ஒரு நகர் இருக்குது. அங்கே தான் ராட்சசர்கள்லாம் கூட்டமாக வாழ்கிறதா கேள்விப்படுறோம். அங்கே போய் சீதையை பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு யார் போகிறதுன்னு தெரியல. ஜாம்பவான் சொல்கிறார், நீங்கள் போனால் நகராக இருக்கணும். அப்போ ஆஞ்சநேயர் கேட்குறார். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ஏற்கனவே ஒரு சாபம். என்ன சாபம்? தன்னுடைய பலம் அவருக்கு தெரியாது. இப்போ சொல்கிறார்கள். சொன்ன உடனே ஆஞ்சநேயரை எல்லாரும் புகழ்கிறார்கள். உன்னால் முடியாததில்லை, ஏற்கனவே நீ சூரியனை முழுங்கினவன், வாயு பகவானுடைய பிள்ளை நீ அப்படின்னு புகழ்ந்த உடனே எல்லாரும் ராமநாமத்தை சொல்கிறார்கள். ஆஞ்சநேயர் வளர்றார். அப்போ வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து இவர்கள் ராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயருடைய புகழை பாடப்பாட, அவர் சாதாரண வானரமாக இருந்தவர் ஆகாயத்தையும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். இங்கே ராமநாமத்துடைய பெருமை இங்கே மறுபடியும் நிலைநாட்டப்படுது. ராமநாமத்தை சொன்னாலோ கேட்டாலோ சாதாரண மனுஷன் கூட விஸ்வரூபம் எடுத்துருவான். இது ஆஞ்சநேயர் மூலமாக அங்கே ஸ்தாபிக்கப்படுது.
இப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், பெருமாள் தான் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவர். நமக்கு தெரியும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு. பெருமாளாக வந்த ராமரால் விஸ்வரூபம் கிடையாது. ராமருக்கு விஸ்வரூபம் கிடையாது. ராமாயணத்திலேயே ஒரே விஸ்வரூபம் எடுத்த ஒரே ஒருத்தர் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் உண்டு. இதை மனசில் வச்சு தான் கிருஷ்ணாவதாரத்தில் விஸ்வரூபம் அடிக்கடி எடுப்பார். போன அவதாரத்தில் நான் யாருன்னு காட்ட முடியல, பெரிய அவசரப்பட்டாச்சு. மனுஷனாக வந்து இனிமேல் மனுஷனாக வந்தால் கூட மனுஷனுங்கிற பொருளில் வரக்கூடாது, ஏன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் தான் கடவுள்னு அடிக்கடி நிரூபிப்பார். ராமாயணத்தில் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். கிருஷ்ணாவதாரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கடவுள் நிரூபிப்பார். ஆனால் நம்பினவங்க நம்பினாங்க, நம்பாதவங்க இல்லைன்ட்டு அழிஞ்சு போனான். அது வேறு கதை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ராமாவதாரத்தில் சில அவதாரங்களில் பாடம் எடுத்துட்டார் பெருமாள் கூட, மனுஷனாக பிறந்தா எவ்வளோ கஷ்டம்னு. அதனால் இந்த ரிஸ்கே வேண்டான்னு மனுஷன அவதாரமே எடுக்காமல் கிருஷ்ணாவதாரத்தை நான் கொடுக்கும்போதே நான் கடவுள்னு சொல்லிவிட்டார். கடவுளை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் காட்டினார் கிருஷ்ணாவதாரத்தில். அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப வசதியாக சொல்கிறது நம்ம. இப்போ ஆஞ்சநேயர் உயர்ந்து நிற்கிறார், பார்க்குறார் பெரிய கடல். இவர் சொல்ல இவர் தன்னுடைய தகப்பனாராயே வாயு பகவானை வேண்டுறார். ஏன்னா அவ்வளோ பெரிய கடலை தாண்டறதுக்கு வாயு பகவானுடைய துணை வேண்டும். துணை வேணும்னு ராம் ராம் ராம்னு இவரும் ராமநாமத்தை சொல்ல இவருடைய உடம்பு லேசாகுது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ராமாயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க விட, ஏதாவது நமக்கு ஒரு மன கஷ்டமோ சங்கடமோ வந்ததுன்னா அப்போ பெருமாள்கிட்ட போய் ஒப்படைச்சோன்னா, பெருமாளுடைய நாமத்தை சொல்லி 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 நம்ம சொல்ல நம்முடைய உடம்பும் மனசும் லேசாகும். அதனால் கடைசியில் சாக போகும்போது எல்லோரும் சொன்னாங்க, பெருமாள் நினைப்பார். ஏன் சொல்கிறோம்னா, இந்த உடம்பு வந்து ஒரு பாரம். நமக்கு இந்த பாரத்தை தூக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பாரத்தை இறக்குறதுக்கு, இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு எல்லோரும் உடம்பை குறைப்பான். இந்த உடம்பை குறைக்கிறது இல்லை, இந்த மனசுக்குள்ளே உள்ள எண்ணங்களை, இந்த பற்றுதலை குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? இந்த பற்றும் பாசமும் நம்மளை விட்டு போகாது. அந்த கடைசி நேரத்தில் இந்த உடம்பை லேசாக்கிட்டா தான் பயணம் எளிதாகும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபோர்ட். அதை குறைக்கிறதுக்கு என்ன வழினா, இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய நாமம். இறைவனுடைய திருநாமத்தை நினைக்க இந்த உடம்புடைய பாரம் குறையும், மனசில் உள்ள பாரம் குறையும். இதை ஆஞ்சநேயர் வெளிப்படுத்துகிறார். ராமநாமத்தை சொன்ன உடனே அவர் உடம்பு லேசாகுது. வாயு பகவான் இன்னொரு சயின்ஸ் என்னன்னு கேட்டால், ஹைட்ரஜன் பலூன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஹைட்ரஜனை பலூனில் இது பண்ணி ஆச்சுன்னா அந்த பலூன் வாயுவை உள்ளே எடுத்துனோடனே அது பறக்க ஆரம்பிச்சிடும். வாயு ரொம்ப லேசானது. அதே மாதிரி தன்னுடைய மூச்சு சக்தியை, பிராண சக்தியை அடக்கின உடனே இவருடைய உடம்பு லேசாகிறது, பறந்துடுறார். அதோட செய்தியை சொல்லி இதோடு கிஷ்கிந்தை காண்டம் என்பது நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்திலேருந்து சுந்தர காண்டம் துவக்கம். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த சுந்தர காண்டம் தான் ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமான காண்டம். 6 காண்டங்களாக பிரித்தா கூட சுந்தர காண்டம் தான். அதனால தான் இப்போவும் சொல்லும்போது ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கா, கல்யாணம் ஆகலையா, கஷ்டமாக இருக்கா, சுந்தர காண்டத்தை படிங்கம்பாங்க. இந்த சுந்தர காண்டத்தில் முழுமையாக ஆஞ்சநேயருடைய புகழ் தான். இந்த சுந்தர காண்டம் பூரா வியாபித்திருப்பது ஆஞ்சநேயருடைய புகழ், ஆஞ்சநேயருடைய கீர்த்தி, அவருடைய செயல்பாடு தான். இங்கே ராமருக்கே வேலை இல்லை. இந்த சுந்தர காண்டம் பூரா அடுத்தவள் யுத்த காண்டம் வரும்போது தான் ராமர். இந்த சுந்தர காண்டத்தினுடைய கதாநாயகன் ஆஞ்சநேயர் தான். அதனால தான் இன்றைக்கும் நம்முடைய சொற்பொழிவு பண்ணுறவர்கள் எல்லாருமே சுந்தர காண்டத்தை ரொம்ப விவரித்து சொல்லுவார்கள். அடியேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரே மாருதிதாசன்னால ஆஞ்சநேயரை பற்றி சொல்லக்கூடிய அனுகிரகத்தையும் அவர் தான் கொடுக்கணும். ஏன்னா அவருடைய பெருமையை சொல்லி முடியாது. அவருடைய சக்தியை பூரா முழுசாக வெளிப்படுத்தினது இந்த சுந்தர காண்டத்தில் தான்.
நான் அடிக்கடி கோயிலில் பூஜை பண்ணும்போது கூட சொல்லுவேன், ஆஞ்சநேயர் சன்னதியில் பூஜை பண்ணும்போது யாராவது வந்து வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஆஞ்சநேயர்கிட்ட உங்களுடைய கவலையெல்லாம் ஒப்படைங்க, அவர் தீர்த்து வச்சுடுவார். ஏன் தீர்த்து வைப்பார்னா, பெருமாளே ராமராக வந்தப்போ தன்னுடைய மனைவி எங்கே இருக்கான்னு தெரியாமல் தவிச்சப்ப ராமருக்கே நல்ல செய்தி சொல்லி ராமரையும் சீதையும் சேர்த்து வைத்தவர் ஆஞ்சநேயர். அதனால் பெருமாளுடைய கஷ்டத்தையே தீர்த்த ஆஞ்சநேயரால் நம்முடைய கஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை. அதனால் நீங்கள் அவர்கிட்ட கஷ்டத்தையே சொல்ல வேண்டாம், அவர் முன்னால் போய் நின்னாவே நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொல்லி நான் சொல்லுவேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இது உண்மை. ஒரு நினச்சி பாருங்கள், ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்தா கூட ஒரு கடவுளே தன்னுடைய மனைவியை இழந்து இருக்கிற திசை தெரியாமல் புலம்பி கொண்டு வந்தப்ப அந்த திசை பக்கமே தென் திசையில் கடலை தாண்டி யார் போக முடியும் அப்படின்னு நினச்சப்ப எல்லாரும் போய் சரணாகதி அடைகிறது ஆஞ்சநேயர்கிட்ட தான். உன்னால் தான்ப்பா இது முடியும், நீ தான் இந்த கடலை கடக்கக்கூடிய சக்தி உள்ளவன், கடலை கடந்து போய் பார்த்து வரக்கூடிய சக்தி உள்ளவன், போனால் திரும்பி வரக்கூடிய சக்தியும் உனக்கு தான் இருக்குது அப்படி. அப்போ தேவாதி தேவர்களும் எல்லா வகையான பெருமாள் உள்பட தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார். இன்னொன்று சொல்கிறேன், அடுத்த வாரம் அதை சுந்தரகாண்டம் துவங்குறதுக்கு முன்னால் சொல்கிறேன். இவர் புறப்படுறேன்னு தயாரான உடனே ராமருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டால், ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி, இன்னொன்று வானரம், அவர் சீதையை எப்படி அடையாளம் கண்டுக்குவார்? அப்போ ஒருவேளை ஜடாயு சொன்னது மாதிரி தென் திசையில் சீதை இருந்தால்னா, சீதை ஆஞ்சநேயர் சந்தித்தால், ஏன்னா ஆஞ்சநேயரை பார்த்ததில்லை சீதை, ஒரு ராட்சச கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீதை ஒரு சாதாரணமான ஒரு வானர உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வானரத்தை எப்படி நம்புவா? இது அவருக்கு தோணுறது. இது ராமாயணத்திலேயே, ராமாயணம் மாத்திரம் இல்லை, எந்த காவியத்திலும் இல்லாத ஒரு இது வால்மீகி அழகாக சொல்கிறார். ஆஞ்சநேயர் தான் போகணும்னு முடிவாகி விட்டது. அவர் விஸ்வரூபம் எடுத்து பார்த்துட்டார், இந்த கடலை தாண்டணும்னு முடிவெடுத்துட்டார். அப்போ ஆஞ்சநேயர் தனியாக ராமர் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போய் 3 சமாச்சாரங்கள் சொல்கிறார். நீ சீதையை பார்க்க வேண்டியது வந்தால் சீதை குழப்பத்தில் இருப்பா. அப்போ ஒரு தன்னுடைய சீதையை பற்றிய அழகெல்லாம் வர்ணிக்கிறார். இந்த உலகத்திலேயே ஒரு கதாநாயகன் தன்னுடைய மனைவியுடைய அங்க அடையாளங்களை சொன்னது ஒரே ஒருத்தர்கிட்ட தான். இது ராமாயணம் 1 தான். யாருமே தன்னுடைய மனைவியுடைய அழகை இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க. அதுவும் அங்க அடையாளங்களை, ரகசியமான அடையாளங்களை சொல்லவே மாட்டான். அது கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ரகசியம். இதை சொன்னது ராமாயணத்தில் ஒரே ஒரு இடத்துல தான். அதுவும் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் அதை கேட்டு, அவர் பிரம்மச்சாரியாக இருந்தும் எந்த சலனமும் அடையாமல் அதை கேட்டுட்டவர். அது தவிர ஒரு 2 நிகழ்ச்சிகளை சொல்கிறார். அதையும் சொல்லி நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார், இதை கேட்டால் கண்ணில் கண்ணீர் வரும். அந்த மாதிரி நிகழ்ச்சி, அந்தரங்கமான நிகழ்ச்சி. ஒரு நாள் நானும் சீதையும் தனிமையில் இருந்தோம். தனிமையில் இருந்தப்ப ஏன்னா காட்டில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ராமர். தனியாக இருக்கும்போது ஒரு நாள் சீதை மல்லிகை பூவை வச்சு மாலை தொடுத்துக்கிட்டு இருந்தா. மாலை தொடுக்கும்போது நான் போய் நகைச்சுவையாக கேலி பண்ணேன், என்ன பூ தொடுக்கிறியா அப்படின்னு. ஆமாம், இது எங்களுக்குள்ள வேலை, உங்களால் முடியுமான்னு கேட்டான். ஓ, இது என்ன பெரிய வேலை, நம்ம தான் சொல்லுவோம் ஆம்பளைங்க பொண்கள் வேலைக்கு போகிறான், சமையல் வேலை என்ன பெரிய வேலை, நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் ஆம்பளைகள். இது மாதிரி கேலி பண்ணாரான் இவர். இது என்ன பெரிய பெரிய வேலை, பூ எப்படி தொடுக்கிறது தானே அப்படின்னாரான். சரி, அப்போ 2 பேரும் ஒன்று செய்வோம், பந்தயம். 2 பேரும் யார் சீக்கிரம் பூ தொடுக்கிறான்னு பார்ப்போம். பூ அந்த
மல்லிகைப்பூ ஒரு கூட நிறைய இருக்குது, 2 பக்கம் பிரித்தாச்சு. வாழை நார் எடுத்து 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீ இங்கெல்லாம் தொடுங்க, நானும் தொடுக்கிறேன், யார் சீக்கிரம் தொடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னா. சரி, பந்தயம் என்னன்னு கேட்டான். இப்போ ராமர் சீதை சொன்னார், சீதைகிட்ட ராமர் சொன்னார், நீயே சொல்லு என்ன பந்தயம்னு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கட்டின மாலையினால் தோற்றவங்க கையை கட்டணும். அந்த பூ சரத்தினால தோற்றவங்க கையை கட்டி தோற்றவங்க தோல்வியை ஒத்துக்கணும்னா. சரின்னாச்சு. ராமர் 2 பூ எடுத்துக்கொண்டு அந்த நாரில் கட்டுறாரு, கட்டிக்கிட்டே இருக்கார். இங்கே பார்த்தா சீதை அப்படி பார்த்துட்டே, ராமர் பார்த்துட்டே பேசிட்டே கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு அந்த மாலை, அந்த பாதி பூ பாதி கூடையில் உள்ள பூவை பூரா மாலை கட்டிவிட்டான். இவர் ராமர் இருந்து 2 பூவோடு நிற்கிறார். இவன் பார்த்தா கை கிடையாது. இப்போ யோசிக்கிறார், ராமர் தோல்வியை ஒத்துக்கிட்டு 2 கையையும் அப்படி நீட்டுறார். என்ன எப்பவுமே மனைவிட்ட தோற்று போனால் ஆண்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? பெண்களுக்கு கணவன்கிட்ட தோற்றா சந்தோஷப்பட மாட்டான். ஆனால் ஆண்களுக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டால், பொம்பளை நம்மளை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம பொண்டாட்டி ஏதாவது மடக்கிட்டான்னு வச்சுங்க, வெளியில் ஒத்துக்க மாட்டோம். அதற்கு போய் நம்ம சிரிச்சுக்குவோம், மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், பரவாயில்ல கெட்டிக்காரி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், எப்படி மடக்கிறா பாரு அப்படின்னு. அதனால் நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒவ்வொரு மனைவியுமே ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு வாத்தியார், ஒரு சிஐடி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெண். அவள் கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவட்ட எல்லா கேரக்டரும் வந்துடும். சில நேரங்களில் பார்த்தா டீச்சராக இருப்பாள், சில நேரங்களில் சிஐடியாக இருப்பாள், சில நேரங்களில் சமையக்காரியாக இருப்பாள், சில நேரங்களில் வேலைக்காரியாக இருப்பாள், சில நேரங்களில் குறுக்கு கேள்வி கேட்குற அக்கௌண்டண்ட்டாக இருப்பாள், ஆடிட்டராக இருப்பாள். இப்போ எல்லா பொறுப்பும் உண்டு. இப்போ சீதையில் தோற்று போனாலும் ராமருடைய கையை இந்த பூவினால் கட்டுறான். இது 2 பேருக்கும், ராமருக்கும் சீதைக்கும் நடந்த அந்தரங்க உரையாடல். இதை சொல்கிறார். அடுத்தது ஒரு நாள் சீதை தனியாக இருக்கா, குளித்து கொண்டிருக்கிறார். குளிச்சுட்டு இருக்கும்போது சனீஸ்வரனுடைய பிள்ளை ஒருத்தன், காகாசுரன்னு பேர். அவன் என்ன பண்ணுறான்னா, சீதை குளித்து கொண்டு இருக்கும்போது இவன் காக்கை வடிவெடுத்து சீதையுடைய மார்பகங்களில் கொத்துறான். ஏன்னா சீதை சாதாரண மானிட பெண் தானே. கொத்தின உடனே இவ போய் சீதை போய் ராமர்கிட்ட போய் முறையிடுறான். ஒரு காகம் என்னை தொந்தரவு பண்ணுது, விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுதுன்னு உடனே ராமர் புரிந்து கொண்டார். ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து மந்திரத்தை சொல்லி ராமபானமாக விடுறார். அது காகத்தை விரட்டுது. இந்த காகமானது தன்னுடைய எல்லா தேவர்கள்ட்டையும் போய் சரணடையுது. ராமபானத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உடனே அது சுற்றி எல்லா உலகங்களையும் சுற்றிட்டு திரும்ப அந்த காகாசுரனானவன் சீதைகிட்ட போய் சரணாகதி பண்ணுறான். அம்மா, நான் தெரியாமல் தொந்தரவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ அம்மா தாயே அப்படின்னு. உடனே சீதை சொல்கிறா, சரி தெரியாமல் பண்ணிட்டேன், அதனால் மன்னிச்சிடுங்க, விட்டுடுங்க அப்படின்னு. அப்போ ராமர் சொல்கிறார், என்னுடைய பானம் வீணாக போகக்கூடாது, என்னுடைய பானம் விட்டுட்டு அது தோல்வியாக திரும்ப என்னுடைய அம்பராத்துணிக்குள்ளே வராது அப்படின்னு. உடனே காகாசுரன் சொல்கிறார், என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துக்கட்டும்னு தன்னுடைய ஒரு கண்ணை கொடுக்குறார். அதனால தான் இப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, காக்காய்க்கு ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கண்ணு அதனால் பார்க்காது, அது இந்த இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா இந்த கண்ணால் தான் சாட்சி பார்க்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த காகாசுரனுடைய கதையை சொல்லி, இந்த 2 நிகழ்ச்சிகளை சொல்லி, சீதையுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருப்பா சீதை, உச்சி தலை முதல் பாதம் வர அழகாக சொல்கிறார், வர்ணிக்கிறார். இந்த காட்சியை நீங்கள் ராமாயணத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும். ஒரு மனைவியை பிரிந்த கணவன் தன்னுடைய மனைவியுடைய அழகை இன்னொரு ஆண்மகன்ட்ட வர்ணிக்கிறதுங்கிறது எந்த காப்பியத்திலையும் கிடையாது. தன்னுடைய மனைவியுடைய அழகுங்கிறது தனக்கே சொந்தமானது. அது கவிதையாவோ கட்டுரையாவோ யாரும் எழுத மாட்டான். தன் மனைவியுடைய குணங்களை வர்ணிப்பான். அழகை சொல்லும்போது பொதுவாக சொல்லிடுவான், லட்சுமி மாதிரி, கிளி மாதிரி அப்படின்னு சொல்லுவானே தவிர அங்கமாக அவளை யாரோடையும் ஒப்பிடுறது. அது பண்பாடும் கிடையாது.
ஆனால் ராமருடைய நெருக்கடி சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன்னா யாரையாவது பார்த்துட்டு வந்து சீதையை பார்த்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. பத்தாக்குறைக்கு இவர் பிரம்மச்சாரி வேறு, அதனால் பெண்களுடைய அழகை ரசிக்கிறவர் இல்லை இவர். அதனால் எல்லா அடையாளம் சொல்லிட்டு கடைசியாக இதுக்கெல்லாம் மேலே தன்னுடைய கணையாளி ஒன்றை கலட்டி கொடுக்குறார், மோதிரத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதை ஒரு கேள்வியாகவே கேட்டாங்க. ராமர் கணையாளியை கொடுத்தாருங்கிறீங்களே, ராமர் தான் வனவாசம் வந்துட்டாரே, எல்லா நகைகளையும் கழட்டி போட்டு தானே வந்தார், இவருக்கு எங்கே மோதிரம் கிடைச்சதுன்னு ஒருத்தன் என்ன மாதிரி புத்திசாலின்னு ஒருத்தன் கேட்டு விட்டான். அப்போ அதேமாதிரி சீதை, இதுக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்கிறேன், அதை விட்டு போச்சு, இந்த நேரத்தில் சொல்கிறேன். சுக்ரீவன் சரணடையும் போது என்ன பண்ணுறான்னு கேட்டால், சுக்ரீவன்ட்ட சொல்கிறார். இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் சுக்ரீவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு பெரிய பொட்டலத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான் ராமர்கிட்ட. என்ன பொட்டலம்னு கேட்டால் அதில் நகைகளாக இருக்குது. அப்போ சொல்கிறான் சுக்ரீவன், நாங்கள் மலை மேலே உலாவி கொண்டிருந்த போது ஒரு பெண்ணை ஒரு ராட்சசன் ஒரு புஷ்ப ரதத்தில் வச்சு மேலே அந்த பெண் அலறி கொண்டு இருந்தால், அலறி கொண்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமாக கூட்டு போனது தெரிஞ்சுது. அந்த பெண் என்ன பண்ணான்னா, தன்னுடைய உடம்புல போட்டிருக்கிற அத்தனை நகைகளையும் கலட்டி ஒவ்வொன்றாக எரிஞ்சா. அது எங்கள் கிஷ்கிந்த மலையில் இந்த ரிஷிமுக பர்வதத்தில் விழுந்தது. அதை எல்லாருமே ஒவ்வொரு குரங்குகளும் எடுத்து எப்படி போட்டுக்கிச்சுன்னா, அது அழகாக பின்னால் ஒரு கவிஞன் சொல்லுவான், காதில் போட்டுக்க வேண்டிய நகையை மூக்கில் போட்டுது, மூக்கில் போட்டுக்க வேண்டிய நகையை காலில் போட்டுட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நினைச்சான். அப்போ எல்லோரும் அவங்க அந்த வானரத்தினர் அதனுடைய கணவன் மந்திகள் எல்லாம் போய் சுக்ரீவன்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சுதான் அந்த நகையை. அதெல்லாம் எடுத்த நகையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது, ராஜாட்ட கொடுக்கணும்னு சொல்லி சுக்ரீவன்ட்ட ஒப்படைச்சுதான். அதை புறம் பொட்டெல்லாம் கட்டி சுக்ரீவன் வச்சுருக்கான், இந்த நகையை பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நகையை பார்த்த உடனே ராமர் அழுதாராம், சீதையுடைய நகைன்னு பார்த்துட்டு அழுதுட்டு தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு கேட்டாராம், லக்ஷ்மணா இந்த பாரு, இந்த நகையை பாரு, இதெல்லாம் நம்ம உன்னுடைய அண்ணியுடைய தானான்னு. இப்போ லக்ஷ்மணன் சொன்னாராம், அண்ணா நான் என்ன அண்ணியுடைய முகத்தையோ கழுத்தையோ எதையுமே பார்த்ததில்ல, நான் அண்ணியுடைய காலத்தவிர எதையும் பார்த்ததில்ல, அதனால் அவள் திருவடியில் போட்டிருந்த நகைகளை மாத்திரம் எடுத்து காட்டுறேன்னு அதை மாத்திரம் எடுத்து பார்த்துட்டு இது சீதையுடைய நகை தான்னு உறுதி சொன்னாராம். இது அருமையான காட்சி வரும். அப்படி அந்த அடையாளங்களை சொல்லி இந்த கணையாளி எப்படி வந்ததுங்கிற கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அத்ரி மகரிஷியுடைய ஆசிரமத்தில் சீதைக்கு நகைகளை எல்லாம் அவள் போட்டு விட்டா அதிதி. ராமர் உடனே கேலியாக கேட்டார், எல்லா இடத்துலையும் போனால் பொம்பளைக்கு தான் மரியாதை கிடைக்கிது, சேரி வாங்கினாலும் நகை கடைக்கு போனாலும் சரி, துணி கடைக்கு போனாலும் சரி, ஆம்பளை எவன் மதிக்கிறான், 3வது மாடிக்கு போங்கங்கிறான். போத்தீஸுக்கு போனேன், அம்மா வாங்க வாங்க உட்காருங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, டீ சாப்பிட்றீங்களா, ஆம்பளை பில் கொடுக்குறோம். நம்ம கேட்போம், பேண்ட் இருக்கேன், அதெல்லாம் இருக்குது, போ 5வது மாடியில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாயா அப்படி நம்ம துணைக்கு கூட ஆள் அனுப்ப மாட்டான். ஆனால் அந்த பெண்கள் நகை இது வாங்க போனால், புடவை வாங்க போனால் 10 பேர் வந்து அதை எடுத்து காட்டுவான், இவன் மேலே போற்றி காட்டுவான். ஆனால் கொடுக்குறவன் யாரும் ஆம்பளை தான் காட்டுறான். ஆனால் ஆம்பளைக்கு ஆம்பளை மதிக்க மாட்டான். இவங்கிட்ட வாங்கம்மா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா, நகை வாங்க போனால் எனக்கு ஒரு மோதிரம் வாங்கணும், இருக்குது கடைசியாக பாருங்கள், ஏன்னா இவன் தான் 5 பவுனுக்கு 8 பவுனுக்கு வாங்குவான், இவன் தான் 1/2 பவுனுக்கு மேலே வாங்க மாட்டானே, கடைசியாக பார்த்துக்குவோம் உங்களுக்கு அப்படிம்பான். அப்போ பெண்களுக்குன்னா ஒரு மரியாதை கிடைக்கிது. இதை ராமன் கேலியாக சொல்கிறார். ராமன் சிரிப்பாக பேசினது 3 இடம் தான் ராமாயணத்திலேயே. எல்லாம் பொம்பளையே கவனிங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன் சீதையை, அவளுக்கு நகையாக போட்டு அலங்காரம் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாலாம். உடனே அதிதி சொன்னாராம் அத்திரி முனிவர்கிட்ட, நீங்கள் ஒரு மோதிரம் வச்சுருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாக போட்டுக்காமல் ஒரு பழைய மோதிரம் எங்கள் அப்பா கொடுத்தது சேரலைன்னு, அதை இவர் கொடுங்க அப்படின்னாலாம். அந்த மோதிரத்தை இந்தப்பா, இது உனக்காவது சேர்ந்தாலும் பார்க்கணும், நீ வச்சுக்கோணும். ஏதோ நம்ம கடைக்கு போனோன்னா அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு மிச்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்களே, ஏதோ நீயே சாப்பிட்டு போகணும். அவங்களாம் நல்லா கவனிப்பாங்க கடையில், வாங்கம்மா வாங்க 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 இங்கே வாங்க, அது இருக்குது, இந்த புடவை இருக்குது, பட்டு புடவை இருக்குது, அந்த கலரில் இருக்குது, இந்த கலரில் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவான். நம்ம கேட்டவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இது வாங்கினா ஒரே ஒரு பேண்ட்டு தான் வாங்க தோளன்னு, 500 ரூபாய்க்கு மேலே இதோட போனி ஆகாதுன்னு சொல்லி 5வது மாடியில் இருக்கு போகும்பான். அங்கே போனோன்னா எடுத்து போட்டு டக்குன்னு நமக்கு 2 தடவை கூட எடுத்து காட்ட மாட்டான். ஏதாவது போட்டு காட்டுவானான்னு பாருங்கள், நம்ம கொடுக்கும்போது ஏதாவது போட்டு 3 காட்டுவான். அந்த பெண்ணுங்களுக்கு 30 புடவையை காட்டுவான் கலர் கலராக. நமக்கு ஏதாவது காட்ட சொல்லுங்கள்,
ரெண்டை காட்டிட்டு இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கேன்பா, நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவோம். 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுவோம். இது காலையில் போனது சாயந்தரம் வரைக்கும் வராது. நம்ம வெளியில் வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு நிற்கணும். இதை ராமன் அங்கே சொல்கிறான், எனக்கு என்ன கொடுத்தேன்னு. உடனே இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை ரொம்ப நாளாக சேராமல் ஒன்று போட்டுக்காமல் வச்சுருந்தார் என் வீட்டுக்காரரு, அதை நீ போட்டுக்கோன்னு கொடுக்க. அந்த கணையாளியை இப்போ கொடுக்குறார். இதை பின்னால் விளக்கத்தில் வரும். என்ன மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டான், என்ன எல்லா நகையத்தையும் கழட்டி போட்டு தான் வந்தார், எல்லா நகையும் கழட்டிட்டு தானே ராமர் வந்தார், இங்கே எங்கேயும் மோதிரம் கிடச்சிதுன்னு கேட்டான். உடனே அது ராமாயணத்தில் தேடி, அது வரைக்கும் யாரும் கேட்கல, கணையாளி கொடுத்தாருன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டான். ஒருத்தன் கேள்வி கேட்டுவிட்டான். அப்போ ராமாயணத்தில் தேடி அத்ரி முனிவருடைய காட்சி வால்மீகி ராமாயணத்தில் வருது. அதே மாதிரி சீதைக்கு எங்கேருந்து நகை வந்தது? அவளும் எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் மரபுரியோடு தானே வந்தா, நகையை கழட்டி போட்டாங்கிறாள். எப்படி கழட்டி போட்டான்னா, சீதைக்கு அத்ரி முனிவருடைய ஆசிரமத்தில் அதிதி கொடுக்குறா. அம்மா நீ சுமங்கலி பண்ணு, உனக்கு ஒன்றும் சன்னியாசம் வாங்கிக்கலையே, ராமன் தானே மர உரியோடு வரணும், உனக்கு என்ன, உனக்கு மர உரியெல்லாம் ஒருத்திக்க வேணாம், நீ வந்து நல்லா நீ வந்து சுமங்கலி பண்ணு, நீ நகையோடு தான் இருக்கணும், நகை நட்டோடு தான் இருக்கணும்னு சொல்லி அவள் போட்டு அலங்காரம் பண்ணுறான். அதை பார்த்து அப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் தடவையாக ராமன் வந்து சீதையை அலங்காரத்தோடு பார்க்குறான். அந்த காட்சியெல்லாம் சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அழுகிறார். சொல்லி அழுது தன்னுடைய கடையாளியை, இவர் கடையாளியை போட்டுக்கல, ஆசை நமக்கு எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் சீரு மோதிரம் குதிரை எல்லாம் கொடுப்பான் மாப்பிள்ளார், கேட்டு வாங்கிக்குவோம், அது கொடு இது கொடு, எதையும் அனுபவிக்க மாட்டோம் ஆம்பளைகள். நான் உள்பட சொல்கிறேன், மாமனார் வீட்டில் போட்ட மோதிரத்தை போட்டதே கிடையாது. அது அப்படியே கடைக்கு போச்சு, அப்படியே போயிடுச்சு, இதாகிடுச்சு. கேட்டு வாங்கும்போது கரெக்டாக வாங்கிக்குவோம். இன்னும் சொல்லப்போனால் ட்ரெஸ்ஸை கூட மாமனார் கொடுத்து வாங்கினது வந்து வாங்கும்போது வாங்கிக்குவோம், போட்டுக்கிறப்போ நமக்கே ஒரு கூச்சம் இருக்கும். ஆண்களுக்கு என்னென்னா தன் சம்பாத்தியத்தில் வாங்கினா தான் திருப்தியாக இருக்கும். அது மட்டமான சரக்காக இருந்தால் கூட நாம் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய இது. இன்னொன்று சொல்கிறேன், என் பையனு கூட சொல்லுவேன், அப்பாவுடைய வீட்டில் இருக்கிறது அவன் கேவலமாக நினைப்பான். நாம் கட்டி நம்ம வீட்டில் இருக்கணும். நம்ம ஆண்களுக்கு அது ஒரு சரியான வளர்ப்பாக இருந்தால் அப்படி தான் ஒரு சுயமரியாதை இருக்கும். நம்முடைய உழைப்பில் நம்ம சாப்பிட்ணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய சுய கதையினாலும் இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு எல்டிசியில் ஃப்ளைட்டில் போகக்கூடிய சான்ஸ் வந்தது. என் பையன் அப்போ 15-16 வயசு, அப்போ தான் மீசம் முளைக்கிற பருவம். எல்லோரையும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனேன், ஃப்ரீ தான், காசு கவர்மெண்ட் காசு. என் பையன் வரமாட்டேன்ட்டான். ஏன்டா எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் வானேன், இல்லைப்பா நான் பின்னால் நான் போய்க்கிறேன்ட்டான். கடைசியில் அவனை விட்டுட்டு தான் போனேன். கடைசியில் இப்போ வேலைக்கு போய் அவன் ஃப்ளைட்டில் ஏறிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், அப்பா அப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன், ஏட்டா நான் கூப்பிட்டு, அது என்ன தான் தர உங்களோட போனப்போ நாளை பின்னா எனக்கு இதாக இருக்காதுப்பா, நான் சம்பாதிச்சு முதல்ல போகணும் அப்படி போட்டு இப்போ சர்வசாதாரணமாக அவனுக்கு ஃப்ளைட்டு சர்வசாதாரணமாகிடுச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் 2 வகையான சந்தோஷம் இருக்கும். ஒன்று தன்னுடைய உழைப்பில் தனக்கு துணிமணி வாங்கிக்கிறது, தான் வீடு கட்டுறது, அது ஒரு சந்தோஷம். அடுத்தாப்புல நம்ம அப்பாவுக்கு நம்ம காசில் வாங்கி கொடுக்குறது, அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுமாதிரி தகப்பனுக்கு தான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், தன்னுடைய பிள்ளை ஒரு சாதாரண ஒரு டிஷர்ட் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் அது பெருமையாக போட்டுக்குவான், இது என் பையன் வாங்கி கொடுத்ததுன்னு. அது தகப்பனுக்கு உண்டான சந்தோஷம். பிள்ளைக்கு என்னென்னு கேட்டால், இவன் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுப்பான், அதில் கூட இவனுக்கு திருப்தி ஏற்படாது, அவளுக்கும் ஏற்படாது, இவனுக்கும் ஏற்படாது. ஆனால் அப்பாவுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு இவன் காலரை தூக்கி விட்டுக்குவான், எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன்பான். என் பையனும் அப்படி தான். தீபாவளிக்கு 50 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் அனுப்பிட்டு, அப்பா வந்துருச்சா போட்டு பார்த்தீங்களா கரெக்டாக இருந்துச்சா, அப்படி இருந்துச்சா இப்படி இருந்துச்சா. நான் அதுக்கு எனக்கு இருக்கிற காசுக்கு நான் பெருசெல்லாம் அதை விட 500 ரூபா 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்க முடியும். ஆனால் அவன் கொடுக்குற 50 ரூபா ஷர்ட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் கண்ணாடியில் போட்டு திரும்பி பார்ப்பேன், சரியாக இல்லாட்டாலும் போட்டுக்குவேன். இது என்னென்னா, இதெல்லாம் சில வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள். இது கடவுளுக்கே கிடைக்காது. ராமர் வந்து தகப்பனுக்கு பணிவிட பண்ணல இல்லையா, நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். கடவுள் கொடுத்த வரம், கடவுளுக்கே கிடைக்காத வரம். கிருஷ்ணர் எங்கேயாவது அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணியிருக்காரா? கிடையாது. அப்போ கடவுளே நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா, அதனால தான் நம்ம இதில் மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்தை கடைசி அவசியம் ஏன் வச்சான்னா, கடவுளுக்கே கிடைக்காத பாக்கியம் நமக்கு கொடுக்குறான். அதனால் இந்த பிறவியில் நாம் தாய் தகப்பனை மதிக்கணுங்கிறத விட உயர்வாக நினைக்கணும். அவர்களுக்கு நம்ம எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ பணிவிட பண்ணணும். இது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பெருமைக்காக சொல்ல, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பணிவிட பண்ணக்கூடிய பாக்கியம் நிறைய கிடைச்சிது. அதுலேயும் இன்னும் நலிவுற்று இருக்கும்போது, உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருக்கும்போது, அல்லது அவர்கள் நம்முடைய உதவி தேவைங்கிறப்ப நம்ம அதிகமாக பொறுமையோடு செய்யணும். இது
ராமாயணம் கேட்குறதுல முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டால், கதை தெரியும், எனக்கு அது தெரியும், பாடல் தெரியும், அதெல்லாம் ரெண்டாவது. தாய் தகப்பனை மதிக்கணும், அவர்களுக்கு உதவி தேவைப்படுறப்ப கேட்காம செய்யணும். அடுத்தது, அவர்களுக்கு உதவி செய்வதை பாக்கியமாக நினைக்கணும், கடமையாக நினைக்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு நான் தானே செய்யணும், கடமைன்னு செய்யக்கூடாது. அது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, பாக்கியம். இதெல்லாம் ராமாயணம் சொல்லக்கூடியது. அதேமாதிரி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், சகோதரர்கள் உறவு எப்படி இருக்கணும், இப்படிங்கிறத தொண்டனுக்கும் பக்தனுக்கும் உறவு எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு இருக்குது. அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும்னா, ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகன் சகோதர உறவு எப்படி இருக்கணும், மனைவிக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், மனைவிட்ட எப்படி அன்பு காட்டணும், மனைவியோட கஷ்டத்தில். இப்போ ராமன் எங்கேயாவது கஷ்டப்பட்டதாக பார்த்துருக்கீங்களா? ராமன் சீதையை பிரிஞ்சதுக்கப்புறம் தான் கஷ்டத்தை சொல்லுவான். சீதையோடு இருக்கும்போது ஜாலியாக இருந்தான். நான் சொன்னேன்ல, இப்போ மல்லிகை மாமாலை கொண்டாங்க பின்னால் வரும், அதை நான் சொல்லும் போது சொல்கிறேன். மாயமானு கேட்டப்போ கூட கேட்குறது தப்புன்னு சொன்னோன்னா பொண்டாட்டி கேட்டுட்டா பரவாயில்ல, லக்ஷ்மணன் தடுக்கிறான், இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவி கேட்டுட்டா, இது கஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கிறேன்ட்டு போகிறான். அப்போ இதெல்லாம் ராமாயணம் நமக்கு வாழ்க்கையில் பாடங்கள். நமக்கு துன்பம் ஏறும்போது ராமநாமம் ஒரு பக்கம் வருது, ராமாயணத்தில் ஒவ்வொரு காட்சிகளும் நமக்கு பாடங்களை கொடுக்குதுன்னு சொல்லி தனியாக சொல்லி அந்த அடையாளங்களையெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அடுத்த வாரத்துலேருந்து சுந்தரகாண்டம் துவங்கிக்கிறது. இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லிடுறேன். என்னுடைய பொண்ணு எம்எஸ்சி ஜாகிரஃபி. அதனால் அவள் சொன்னா, அப்பா நான் அடுத்த வாரம் சுந்தரகாண்டத்துலேருந்து நானும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன். நீங்கள் புராணத்தை வச்சு சொல்கிறியே, நான் ஜாகிரஃபி. அவள் ரிமோட் சென்சிங் படிச்சிருக்கா. அதனால் புவியியலில் அவளுக்கு சயின்ஸ் பூர்வமாக அவளுக்கு தெரியும். இந்த பாலத்தை பற்றி சயின்ஸ் பூர்வமாக உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன், ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு கொடுங்க. ஆனால் அவள் சொல்லியிருக்காளே தவிர எங்கே வரப்போகிற பேசுகிறாளாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் ஆசை. அவள் சொல்கிறா, சயின்ஸ் பூர்வமாக என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா நாசாவில் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லிட்டான், மேன்மேடு பிரிட்ஜ் இருக்குது, கீழே இன்றைக்கும் இருக்குது. அது என்னென்னலாம் புராணங்களில் சொல்லியிருக்கானோ அது அப்படியே நாசா சொல்கிறான். இத்தனை வீரர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு, இத்தனை பேர் சேர்ந்தால் தான் இந்த பாலத்தை கட்ட முடியும், இன்ன ஆர்கிடெக்சர் பிரகாரம் தான் கட்ட முடியும்னு அவன் இப்போ என்னென்ன சொல்கிறானோ அது பூரா ராமாயணத்தில் உள்ளதோட அப்படியே டேலி ஆகுது. அதனால தான் ராமர் பாலத்தை இடிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு கொடுத்துட்டான். அதனால் இதை வச்சு என்னுடைய மகள் சொன்னான், நான் விஞ்ஞானபூர்வமாக நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னா. முதல்ல வரட்டும், ஏன்னா அவளுக்கு இருக்கிற வேலைக்கு இன்றைக்கி டெல்லியில் இருக்கா. அதனால் ரெகுலராக கலந்துக்கிற கூட முடியறதில்லை. எதுக்காக சொன்னேன்னா, என்னுடைய பையன் பொண்ணு முத்துராமன் இவங்கெல்லாம் தொடர்ந்து கேட்டவங்க. அதனால் பழைய இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இது. அதாவது எனக்கும் வயசாகிடுச்சு, அவங்களுக்கும் வயசாகிடுச்சு. இப்போ பெரிய வேடிக்கை என்னென்னா, நான் 20-30 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன், அப்போ நானும் இளமையான வயசு, இவங்க குழந்தைகள். இப்போ அவங்க மெச்சூராகி அவங்களுடைய பார்வையில் ஒரு பார்வை இருக்குது ராமாயணத்தை பற்றி. இப்போ நான் என்னுடைய பார்வை மாறிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் உலக நடைமுறையில் இது 20-30 வருஷம் சேர்ந்த அனுபவங்கள்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு ஆசை, அவங்களுக்கும் நம்மளும் பேசணும், நம்ம கருத்து. இப்போ முத்துராமன் கூட இருந்தால் சொல்லலாம் கருத்துக்களை சொல்லி என்ன தோணுது, என்னுடைய அனுபவத்தில் கண்ட அனுபவங்கள் என்ன. ஏன்னா இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதா, இது சொற்பொழிவுனா உண்மையாக இல்லை கிடையாது. நான் மாத்திரம் சொல்லுவேன், நீங்கள் கேட்டு தான் ஆகணுங்கிற சந்தர்ப்பம். அது 20 வருஷத்துக்கு முன்னால் முடிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளைகள்லாம் நம்ம சொல்கிறது கேட்குறது இல்லை, எல்லாம் ஆர்கியூ பண்ணுற குழந்தைகள் தான். அதனால் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் சொல்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் டைம் தரேன். ஏன்னா இதில் மற்றவங்க வர்றதுனால அவங்களும் இதை கேட்டுக்கிறலாம். அதனால் அடுத்த வாரம் சுந்தரகாண்டத்திலேருந்து எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். நான் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சொன்னால் கூட 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேட்டுக்கொண்டு அவரவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்ங்கிறது கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியருளாத இறைவாணி தாராய் பரையேலோரம்பாவாய் வெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக எல்லாரும் சொல்லணும். நான் டெய்லி சாமி கும்பிடும்போது சொல்லணும். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.